தேவ பிள்ளையே, children of God, தேவன் இப்படியாக வான சேனைகள் என்ன செய்ய போகுது? தன்னுடைய ஒளி கொடாதபடிக்கு அது போக போகிறது. like this, the host of heaven will not give light, the Lord is saying. அவருடைய வருகைக்கு முன்பாக Before his coming, வான சேனைகள் என்ன செய்ய போகிறது? ஒளி கொடாதபடிக்கு அத ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? அந்தகாரத்தை வர பண்ண போகிறாங்க. the host of the heaven will not give its light, and God will make it dark. நாம் அந்த இருளை குறித்து நாம் பார்க்கிற ஏற்கனவே ஆண்டவர் அடியோனுக்கு 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 16 பூமியை ஒரு இருள் மூடுகிறதை தேவன் காண்பித்தாங்க. In December 16th in the year 2015, God prophesied and showed me in a vision that the whole earth is covered with darkness. நாம் இந்த காரியத்தை யாத்திராகமத்திலே 10வது அதிகாரத்திலே 21 23 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். We read in Exodus chapter 10 verses 22 and 23. கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எகிப்தின் மேலே ஒரு கொடிய இருளை என்ன செய்ய போகிறேன்? உண்டாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்று என்ன செய்தாங்க? சொன்னாங்க. We read about this in Exodus chapter 10 verses 21 to 23. Then the Lord said to Moses, stretch out your hand toward heaven, that there may be darkness over the land of Egypt, a darkness to be felt. அப்பொழுது என்ன, மோசே தன்னுடைய கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டின பொழுது 3 நாள் எகிப்திலே என்ன செய்தது? ஒரு காரிருள் உண்டாயிற்று. So Moses stretched out his hand towards heaven, and there was pitch darkness in the land of Egypt for 3 days. அந்த நாட்களிலே எகிப்திலே ஒருவரை தடவி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. And in those days the people of Israel, people of Egypt, they were moving about, touching each other and seeing, because they were not able to see. ஒருத்தர் தன்னுடைய இடத்தை விட்டு எழுந்திருக்காம அப்படியே என்ன செய்தாங்க? எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அவருடைய வாசஸ்தலத்தில் மாத்திரம் என்ன இருந்ததுன்னா வெளிச்சம் இருந்தது. The Egyptian people, they did not see one another. They were not able to see one another, nor did they rise from their place for 3 days. But all the people of Israel, they had light. தேவ பிள்ளையே, children of God, பூமியை ஒரு இருள் மூட போகிறது. darkness is going to surround the earth. அவருக்கு பூமியில் உள்ள ஜனங்களின் சகல ஜாதிகள் மேலே ஒரு கோபம் உண்டாயிருக்கிறது. The Lord is enraged on all the nations of the earth. ஒரு 6வது முத்திரையை உடைக்கும் போது, when the 6th seal is opened, பூமியை ஒரு இருள் மூடுகிறது. there was darkness around the earth. சூரியன் கருப்பு களிம்பை போல கருத்தது. And the sun became black as sackcloth. அதைத்தான் இங்கே நம்ம வாசித்தோம். நான் உன்னை அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும். And that is what we read, when I blot you there will be darkness in the sky and the sun will not give its light. அப்போ தேவன் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இது முழு உலகத்துக்கும் சொல்லுகிறாங்க. And the Lord of heaven is saying that when he blot the heaven, there will be darkness around all the earth. வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணி சூரியனை மேகத்தினாலே மூடி சந்திரனை ஒளி கொடாதபடிக்கு என்ன செய்ய போறாங்க? தேவன் பண்ண போகிறாங்க. When the Lord blots the heaven, there will be no light on the sun, and the moon will not give its light, and it will become dark. வான ஜோதியின் விளக்குகள் எல்லாம் உண்மையிலே இருண்டு போக பண்ணி தேசத்திலே அந்தகாரத்தை உலகத்திலே வர பண்ண போகிறாங்க. All the light in the heaven will be shut down, and there will be darkness, and there will also be darkness on the earth. தேவன் வானத்தின் சத்துவங்களை அசைக்க போகிறாங்க. God is going to shake the powers of the heaven. சூரியன் களிம்பை போல கருத்து போக போகிறது. The sun will become black as sackcloth. சந்திரன் இரத்தமாய் மாற போகிறது. The full moon become like blood.